வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல அக்கவுண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில டெர்மினாலஜிஸ் பத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீடைல்டாவே பார்க்கலாம். கேஷ் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்க வந்து ஒரு பொருளையோ அல்லது சில செலவுகளை வந்துட்டு கேஷ் கொடுத்து நீங்க இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், கேஷ் கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம் அப்படிங்கும் பொழுது அங்க வந்து பேமெண்ட் வந்துட்டு இமிடியேட்டாவே நடக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a transaction where payment is made immediately at the time of the exchange. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டேஷனரி வாங்குறீங்க, 500 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அந்த ஸ்டேஷனரியோட மதிப்பு வந்து 500 ரூபாய். அந்த 500 ரூபாயை நீங்க இமிடியேட்டாவே பே பண்றீங்க. ஸோ இமிடியேட்டா உங்க கையை விட்டு கேஷ் போயிடுது. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது சில சர்வீஸை வந்துட்டு அப்டைன் பண்றீங்க. ஆனா அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்க ஃபியூச்சர் டேட்ல தான் நீங்க பே பண்ண போறீங்க அப்படிங்கிறது கிரெடிட் டிரான்சாக்ஷன். இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் பிசினஸ்ல நாம யூஸ்வலா பார்க்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான். ஏன்னா பிசினஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரெடிட் டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதை எல்லாமே நாம வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நாம வந்து ஒருத்தருங்க கிட்ட இருந்து சில வெண்டார் கிட்ட இருந்து நாம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னம்னா நாமளும் வந்துட்டு கிரெடிட் டேர்ம்ஸை அவைல் பண்ணிப்போம் அவங்க கிட்ட இருந்து. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் கிரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாமே நாம வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள இன்வென்ட்ரியை வந்துட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். டெட்டார். இப்போ ஒரு பர்சன் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறாரு அல்லது சர்வீஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து கிரெடிட் டேர்ம்ஸ் அவைல் பண்றாரு அப்படிங்கும் பொழுது அவரு ஃபியூச்சர் டேட்ல தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவாரு. ஸோ அவரு வந்து உங்களுக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து வாங்குறாரு. 30 நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ்ல வந்துட்டு அக்ரி பண்ணி அந்த பொருளை வந்து வாங்கிட்டு போறாரு. ஸோ அவரை தான் நாம வந்துட்டு டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவரு தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து தர வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ராஜ் பைஸ் 1000 rupees goods on credit from you. Until he pays, ராஜ் இஸ் யுவர் டெட்டார். ராஜ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வந்துட்டு உங்ககிட்ட வாங்கியிருக்காரு. கிரெடிட் டேர்ம்ஸ்ல தான் வந்து வாங்கியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு 30 நாள் கழிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறாரு. அவர் பே பண்ணாத வரைக்கும் அவர் வந்து டெட்டார் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. கிரெடிட்டார். இப்போ உங்களுடைய பிசினஸுக்கு நீங்களே வந்து வெண்டார் கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸோ அல்லது சர்வீசஸோ நீங்க வந்து வாங்குவீங்க. கண்டிப்பா உங்க வெண்டார் கிட்ட இருந்து நீங்க கிரெடிட் டேர்ம்ஸை வந்து அவைல் பண்ணிப்பீங்க. அதாவது ஒரு 15 டேஸ்ல கொடுத்துட்றேன், 30 டேஸ் இல்லைன்னா 45 டேஸ் கிரெடிட் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுக்காத வரைக்கும் உங்களை வந்துட்டு அதாவது அந்த வெண்டார்ஸை வந்துட்டு நீங்க உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கிரெடிட்டாரா வந்துட்டு தான் காமிக்கணும். கிரெடிட்டார் அப்படின்னா நீங்க வந்து யாராருக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்கணுமோ அவங்களை எல்லாத்தையும் நீங்க வந்து கிரெடிட்டார் அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க சப்ளையர் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு 1500 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்துட்டு கிரெடிட் டேர்ம்ஸ்ல தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த 1500 ரூபாய் நீங்க பே பண்ணாத வரைக்கும் அந்த சப்ளையர் கம்பெனியை வந்துட்டு கிரெடிட்டார் அப்படிங்கிற கேட்டகரியில உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க காமிச்சாகணும். கேபிட்டல் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய பிசினஸ்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய முதலீடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேபிட்டல். அதாவது ஓனர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது ஈக்விட்டி இன் த பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 50,000 ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராயிங்ஸ். இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த பிசினஸ்ல இருந்து உங்களுடைய பர்சனல் யூஸுக்காக அதாவது அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்சனல் யூஸுக்காக பிசினஸ்ல இருந்து அமௌண்ட்ட வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அத வந்துட்டு டிராயிங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரில கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்காக அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு 5,000 ரூபாய வந்துட்டு வித்ட்ரா பண்றாரு. ஸோ இந்த 5,000 அப்படிங்கிறது டிராயிங்ஸ். வவுச்சர். வவுச்சர் வந்துட்டு இட் இஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். இப்போ
ஒரு பிசினஸ்ல நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு சில பேர் வேலை செய்யறாங்க, எம்ப்ளாயிஸ் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து சம்பளம் குடுக்குறீங்க. ஓகேங்களா? அந்த சம்பளம் குடுக்கும் பொழுது ஒரு வவுச்சர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ல வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ அப்டேட் பண்ணி முடிச்சிருவீங்க. அதாவது என்னன்னா, இந்த தேதியில இவருக்கு இவ்வளோ ரூபாய வந்துட்டு நாங்க சம்பளமா வந்துட்டு இந்த மாசத்துக்கு உண்டான சம்பளமா நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு வவுச்சர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல ஃபில் அப் பண்ணி அவருக்கு அந்த சேலரிய வந்துட்டு நீங்க பே பண்ணுவீங்க. அந்த வவுச்சர்ல அந்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருவாரு. அதாவது இந்த அமௌண்ட் இந்த இந்த வவுச்சர்ல சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட்ட இந்த தேதியில நாங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்றதுக்காக அந்த வவுச்சர்ல வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு உண்டான சோர்ஸ் டாக்குமெண்ட். உதாரணத்துக்கு எ கேஷ் பேமெண்ட் வவுச்சர் சைன்டு பை யூ அண்ட் த ரிசீவர் வென் யூ பே ரூபீஸ் 300 ஃபார் ஆஃபீஸ் சப்ளைஸ். இது வந்து சம்பளம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எனி டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்துட்டு ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு வவுச்சர் இருக்கும். இதே நீங்க வந்து டிராவல் பண்றீங்க. அந்த டிராவலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில அமௌண்ட் வந்துட்டு பிசினஸ்லேருந்து நீங்க வந்து வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது, இந்த பர்ப்பஸுக்காக இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இவரு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஃபில் அப் பண்ணி, சைன் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அத தான் நம்ம வந்துட்டு வவுச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செல்லர் வந்துட்டு பையருக்கு குடுக்கக்கூடிய ஒரு பில் காப்பி. அதாவது இந்த ப்ராடக்ட்ட இவ்வளோ குவான்டிட்டில இந்த ரேட்டுக்கு இந்த பர்சன் இந்த பையருக்கு நாங்க வந்துட்டு செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி தான் வந்துட்டு இன்வாய்ஸ். உதாரணத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 மதிப்புள்ள ஒரு பொருள வந்துட்டு கஸ்டமருக்கு நீங்க வித்திருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ட நீங்க சேல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் தான் வந்துட்டு இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதாவது உங்க நீங்க தான் செல்லர் அப்படிங்கும் பொழுது, உங்களுடைய பிசினஸ் அட்ரஸ் எங்க இருக்கு? உங்களுடைய கஸ்டமர் நீங்க யாருக்கு வந்து அந்த பொருள வித்திருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்சனுடைய நேமு, அந்த பர்சன் வந்து ஒரு கம்பெனியா இருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய நேமு, அந்த கம்பெனியினுடைய அட்ரஸ், என்ன ப்ராடக்ட் வித்திருக்கீங்க? எவ்வளோ குவான்டிட்டி வித்திருக்கீங்க? என்ன ரேட்டுக்கு வித்திருக்கீங்க? அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இன்வாய்ஸ்ல இருக்கும். பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய பிசினஸ் பர்ப்பஸுக்காக நீங்க வாங்கக்கூடிய பொருளோ அல்லது சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு புக் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 புக் வாங்குறீங்க. அதனுடைய வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000. ஸோ இந்த 10,000 அப்படிங்கிறது இட் இஸ் அ பர்ச்சேஸ் ஃபார் யுவர் பிசினஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க வாங்கியிருக்க ஒரு பொருள்ல வந்துட்டு ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அந்த பொருள்ல இல்ல அப்படிங்கும் பொழுது, அந்த பொருள வந்துட்டு நீங்க வெண்டாருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ தான் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 ஒர்த்துள்ள ஒரு பொருள வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா அது வந்துட்டு டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு அந்த வெண்டாருக்கே திரும்ப வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்க கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து சேல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அ இங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஷர்ட்ஸ் வந்துட்டு வித்திருக்காங்க. ஒரு ஷர்ட் வந்துட்டு ரூ. 500 20 ஷர்ட்ஸ் வந்துட்டு வித்திருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000. ஸோ இந்த 10,000 அப்படிங்கிறது இட் இஸ் எ சேல்ஸ். இது வந்து இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நார்மல் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த சேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ்னுடைய ரெவென்யூ. சேல்ஸ் ரிட்டர்ன். இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணியிருக்கீங்க கஸ்டமருக்கு. பட் கஸ்டமர் வந்துட்டு அந்த வாங்கின ப்ராடக்ட்ல சில டிஃபெக்டிவ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அல்லது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும் பொழுது, அந்த ப்ராடக்ட்ட கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. ஸோ அதுதான் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஒரு ரூ. 500 ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றாரு. ஸோ இந்த ரூ. 500 அப்படிங்கிறது ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன். ஸ்டாக் அல்லது இன்வென்டரி. இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க நீங்க வந்து சில ஸ்டாக்க வந்து மெயின்டெயின் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு ரா மெட்டீரியல், வொர்க் இன் புரோகிரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், கன்சியூமபிள்ஸ் இது ரிலேட்டடா எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஸ்டாக் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அப்பதான் நீங்க வந்து உற்பத்தி பண்றதுக்கு உண்டான ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல், ஸ்டோர்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதே மாரி ஃபினிஷ்டு கூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேட்கும் பொழுது ஆன் டைமுக்கு டெலிவர் பண்றதுக்கு உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஸ்டாக் வந்து நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு மொபைல் ஷாப் இருக்கு.
அங்க வந்துட்டு ஒரு 50 ஃபோன் வந்து வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 மதிப்பு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 12,50,000க்கு உண்டான ஸ்டாக் வந்து உங்க கடையில வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெவென்யூன்னு சொல்லலாம். இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு சேல்ஸ் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது, உங்களுடைய ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நீங்க என்ன ப்ராடக்ட்ட வந்துட்டு நீங்க சேல் பண்றீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு உண்டான ரெவென்யூ. அதே நீங்க வந்து ஒரு சர்வீஸ் புரொவைடரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்வீஸ புரொவைட் பண்றதுக்காக நீங்க கிளையன்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெவென்யூ. அதே மாதிரி அந்த ரெவென்யூ உடைய நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். அந்த டெபாசிட்டுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க அப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஒரு ரெவென்யூ தான். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் அ டியூட்டரிங் பிசினஸ் வந்து நீங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 50,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரம் டீச்சிங் 10 ஸ்டூடண்ட்ஸ் அட் ரூப்பீஸ் 5,000 ஈச். ஸோ இந்த 50,000 ரூப்பீஸ்ங்கிறது உங்களுடைய இன்கம், உங்களுடைய வருமானம். எக்ஸ்பென்சஸ். இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு செலவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு சம்பளம் குடுக்கணும், பவர் காஸ்ட் இருக்கு, ரெண்டல் இருக்கு, வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் இருக்கு, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் இருக்கு, டெப்ரிசியேஷன் இந்த மாரி வந்துட்டு பல வகையான செலவுகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காஸ்ட் இன்கர்ட் ஃபார் யுவர் பிசினஸ். இப்ப இந்த செலவுகள்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? உங்களுடைய பிசினஸ வந்துட்டு ரன் பண்றதுக்காக தான். இந்த செலவுகள் நீங்க வந்து பண்ணல அப்படின்னா, உங்களால அந்த பிசினஸ வந்துட்டு ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்துட்டு ஒரு ரூ. 10,000 குடுத்துருக்கீங்க. பவர் காஸ்ட் ரூ. 5,000 குடுத்துருக்கீங்க. சம்பளமா ஒரு ரூ. 20,000 குடுத்துருக்கீங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 35,000 செலவாகிருக்கு. இந்த ரூ. 35,000 செலவாகாம உங்களால வந்துட்டு பிசினஸ் ரன் பண்ண முடியாது. பிசினஸ் ரன் பண்ண முடியலன்னா, உங்களால கண்டிப்பா ரெவென்யூ வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது. அசட்டுங்கிறத நம்ம வந்து சொத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அசட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. பிக்ஸட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்ன்னு சொல்லிட்டு 2ஆ வந்து கிளாசிஃபை பண்ணலாம். பிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது நிலையான சொத்து. கரண்ட் அசெட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடியத தான் நம்ம வந்துட்டு கரண்ட் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்க கரண்ட் அசெட் வந்துட்டு ரூ. 50,000 அதாவது பேங்க்ல வந்து ரூ. 50,000 கேஷ் இருக்கு. அதே மாரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசெட் தான். ஏன்னா, அது வந்து ஈஸியா வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண முடியும். அது பிக்ஸட் அசெட் அப்டின்னா, உங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்டு, அ கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பிக்ஸட் அசெட் கேட்டகரில தான் வந்துட்டு நாம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனிதிங் வித் கரண்ட் ஆர் ஃபியூச்சர் எக்கனாமிக் வேல்யூ தட் எ பிசினஸ் ஓன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அசெட் அப்டின்னு நம்ம சொல்லலாம். லயபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய கடன். இப்போ நீங்க யார் யார்கிட்டலாம் வந்துட்டு கடன் வாங்கியிருக்கீங்களோ, அது எல்லாமே நம்ம வந்து லயபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லயபிலிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க. லாங் டெர்ம் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது. லாங் டெர்ம் லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லாங் டெர்ம் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, இப்ப லோன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து 5 வருஷமோ, 10 வருஷமோ கண்டிப்பா வந்துட்டு பேமெண்ட் டெர்ம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிசினஸ் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பா அது எல்லாமே லோன் வாங்காம பிசினஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம், 10 வருஷம் கண்டிப்பா லோன் எடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த நம்ம லாங் டெர்ம் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ரொட்டீன் பிசினஸ்ல நடக்கக்கூடிய சில டிரான்சாக்ஷன்ஸ். உதாரணத்துக்கு நீங்க வந்து பொருள வந்து கிரெடிட் டெர்ம்ஸ்ல வாங்கியிருக்கீங்க. அது வந்து அடுத்த ஒரு 30 நாள்ல நீங்க திரும்ப குடுத்துருவீங்க. பட் அந்த 30 நாள் கழிச்சு நீங்க குடுக்காத வரைக்கும், அது வந்து கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. 30 நாள் கழிச்சு அது நீங்க குடுத்துருவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரில தான் நாம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அது வந்து லாங் டெர்ம் லயபிலிட்டில வராது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ரொட்டேஷன்லயே இருந்துகிட்டே இருக்கும். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டே வந்து ஃபர்ஸ்ட்டு டான்ஜிபிள் அசெட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். டான்ஜிபிள் அசெட்னா என்னன்னா, பிசிக்கலா உங்களால பார்க்கக்கூடிய அசெட். அதாவது இப்போ பில்டிங்ஸ் இருக்கு, மெஷினரீஸ் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ண தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தேய்மானத்துக்காக நாம அக்கவுண்ட்ஸ்ல சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்துட்டு டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ரூ. 1,00,000 மதிப்புள்ள மெஷின் வந்துட்டு இருக்கு. அந்த மெஷினுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம். அதாவது அந்த மெஷின் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் தான் உழைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு தேய்மானமா உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும்.
அமார்டைசேஷன் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு தேய்மானம் தான். பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் டேஞ்சிபிள் அசெட். அது வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னா அது வந்து உங்களால வந்து உணர முடியாது. கண்ணால பார்க்கவும் முடியாது. உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் வந்து சொல்லலாம். சாஃப்ட்வேர், குட்வில், பேட்டர்ன்ஸ், காப்பிரைட், ட்ரேட்மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட். இப்போ நீங்க சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க. உங்க பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பில்லிங் பண்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதனுடைய மதிப்பு வந்து ரூ. 6,00,000. பட் அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிட் ஃபார் 6 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து ரூ. 1,00,000 அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பென்சஸா உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு அப்சல்யூட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை நீங்க வந்து அமார்டைசேஷனா வந்துட்டு எக்ஸ்பென்சஸா புக் பண்ணி தான் ஆகணும். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ கஸ்டமருக்கு நீங்க வந்து ப்ராடக்ட்ட சேல் பண்ணியிருக்கீங்க. ஆனா கஸ்டமர் வந்து அதுக்குண்டான பணத்த வந்துட்டு ஆன் டைம்ல குடுக்க கிடையாது. அவரு வந்து குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்ட வந்து ரெக்கவர் பண்ணவும் முடியாது அப்படிங்கும் பொழுது, அந்த அன்ரெக்கவர்டு அமௌண்ட் எந்தெந்த கஸ்டமர் கிட்ட இருந்தெல்லாம் உங்களால அமௌண்ட்ட வந்து ரெக்கவர் பண்ண முடியலையோ, அந்த அமௌண்ட்ட எல்லாமே நாம பேட் டெட்ஸா வந்துட்டு அக்கவுண்ட் பண்ணிக்கலாம். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பி&எல் ஐட்டம். அதாவது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. சரிங்களா? அந்த அன்ரெக்கவர்ட் அமௌண்ட்ட நாம எக்ஸ்பென்சஸா ரெகக்னைஸ் பண்றோம். அது வந்து சன்ட்ரி டெப்டார் அப்படின்னு சொல்லிட்டு அசெட்ல இருந்தது. அத நம்ம இப்ப எக்ஸ்பென்சஸா வந்துட்டு ரெகக்னைஸ் பண்றது தான் வந்துட்டு பேட் டெப்ட்ஸ். உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10,000 வந்துட்டு குடுக்கணும். ஏன்னா, அவர் வந்து நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட்ட வாங்கியிருக்காரு. ஆனா 6 மாசம் கழிச்சும் அவர் வந்துட்டு அவரால பே பண்ண முடியல. ஏன்னா, அவர் வந்து பிசினஸ வந்து குளோஸ் பண்ணிட்டார் டியூ டூ பேங்க்ரப்சி. ஸோ அந்த ரூ. 10,000 அவர்கிட்ட வந்து கண்டிப்பா வாங்கவே முடியாது. அதனால அத பேட் டெப்ட்ஸா வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க்க வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க் யூ.